friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல vegetable burger எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வீட்லயே burger பன்னும் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பன் செஞ்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் வெதுவெதுப்பா இருக்கிற பால், ரொம்ப சூடா இருக்க கூடாது. கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரெடியா இருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா, இது 250 கிராம், கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா நடுவில் லைட்டாக ஒரு கிணறு தோண்டிட்டு 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்படி இல்லைனா நம்ம முட்டையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க ஈஸ்ட்டும் பாலும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா பிசையணும். ஆரம்பத்தில் மாவு கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம பிசைய கொஞ்சம் ஒட்டாமல் சாஃப்டாக வரும். இந்த பன்னுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஒரு பவுலில் மாற்றிட்டு காயாமல் இருக்க மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். வெயில் காலத்தில் சீக்கிரமாக டபுள் ஆகிரும், அதனால பார்த்துக்கோங்க. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, ஈஸ்ட் ஸ்மெல் வந்துடும். இப்போ எனக்கு 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. வழக்கம் போல் ஒரு டிஷ்ஷையும் கொடுத்துடலாம். இப்போ இதை 5லேருந்து 6 பிரிச்சுக்கலாம். நான் 5 பிரிச்சிருக்கேன். அப்போ தான் அந்த பர்கருக்கு பன் கொஞ்சம் பெருசாக தான் நல்லாயிருக்கும். 3 நான் அவனில் வைக்க போகிறேன், 2 பேனில் வைக்க போகிறேன். பேனில் வைக்கக்கூடிய 2 மட்டும் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன், ஏன்னா பேனில் இவ்வளோ பெருசு நிற்காது. இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா டபுள் ஆகியிருக்கு. இது மேலே கொஞ்சமாக பால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எள்ளு சேர்த்துட்டு இதை அவனில் வச்சிட வேண்டியது தான். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இது 20லேருந்து 22 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இப்போ ஸ்டவ்வில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க மிதமான சூடில். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இது கிட்டத்தட்ட 25 நிமிஷம் போல் ஆகும் மிதமான சூடில். மேலே கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல, அது வரைக்கும் இது வேகணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ரெடியாகியிருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் வெண்ணெயை ப்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நான் அமுத்தி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளோட பன்னெல்லாம் அவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய அந்த பேட்டி தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் போதும். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக 1 நிமிஷம் வதங்கட்டும். நான் இன்றைக்கி 1 கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக காலிஃப்ளவரும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 5லேருந்து 6 போல் பீன்ஸ், கூடவே 1/2 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு வேக வச்சு நம்ம சேர்த்துக்கணும், இல்லைனா வேகாது. கடைசியாக தேவையான அளவு உப்பு, அப்புறமா ரொம்ப கொஞ்சமாக தண்ணி. ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது வேகட்டும். இப்போது காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே போயிடணும், இல்லைனா பேட்டி ஒழுங்காக வராது. அதனால் தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் சரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை. காயிலையோ உருளைக்கிழங்குலையோ தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா ஒழுங்காக பைண்ட் ஆகாது, அதனால் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. கலந்தாச்சு. இனி இதை சின்ன பேட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சிரும். அதனால் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
கொஞ்சம் மைதா மாவு அப்படி இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் உள்ளே போட்டு நம்ம கலந்துட்டோம்னா சரியாக வந்துடும். இப்போ வந்து பன் இருக்குல்ல அந்த சைஸ்க்கு பேட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாகும். இனி இதை வந்து நம்ம கோட் பண்ணணும். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டையில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு கலக்கி வச்சிடணும். நம்ம கூடவே 1 கப் போல் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுக்கணும். நம்ம ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியது தான். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், இல்லை வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது, போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். சூடாக இருக்கும்போதே இது மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க. அப்போது கொஞ்சம் உருகி ரெடியாக இருக்கும். உங்களுக்கு கெச்சப் மட்டும் போதும் அப்படின்னா கெச்சப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு சாஸ் பண்ண போகிறேன். அது சேர்த்தா பர்கரே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். கெச்சப், மயோனைஸ், சில்லி சாஸ் எல்லாத்தோட ரெசிப்பியும் நம்ம மெட்ராஸ் சமையலில் இருக்குது. கூடவே கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா டேஸ்ட்டே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பர்கருக்கு மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கெச்சப்புக்கு பதிலாக இது பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பர்கரை அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து பன்னை 2ஆக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பாதிலையும் நம்மளோட ஸ்பெஷல் சாஸை தடவி வச்சிடலாம். அப்புறமா மேலே கொஞ்சமாக லெட்யூஸ், நல்ல சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ண தக்காளியில் ஒரு 3 பீஸ் போல் வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெங்காயம், நம்மளோட வெஜிடபிள் பேட்டி மேலே சீஸோட அழகாக மெல்ட் ஆகி இருக்கு. மேலே மறுபடியும் பன்னை வச்சு மூடி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட வெஜ் பர்கர் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கடைகளில் போய் நம்ம வந்து வெஜிடபிள் பர்கர் வாங்கினோம் அப்படின்னா அந்த பேட்டி வந்து ரொம்ப சோகமாக சின்னோண்டு இருக்கும். நம்மளோடது பாருங்கள் எவ்வளோ ஜம்போவாக எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெரிய கடி. நம்ம வீட்டில் பண்ண அந்த ஸ்பெஷல் சாஸ், இந்த கிறிஸ்பியான பேட்டி எல்லாமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.